ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலையான நிலவரி முறை. நிலையான நிலவரி முறையை பொறுத்த வரைக்கும் நிலையான நிலவரி முறையை அறிமுகப்படுத்தியது யார்? நிலையான நிலவரி முறை பார்த்தீங்கன்னா 1793 காரன் வாலிஸ் பிரபு அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுது. காரன் வாலிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குடிகாரன், காவல்காரன் சொல்லி ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம். குடிகாரன் அப்படின்னா குடிமை பணிகளின் தந்தை காரன் வாலிஸ் அப்படின்வாங்க. காவல்காரன் அப்படின்னா காவல்துறையை இந்தியாவில் முதல்ல ஏற்படுத்தியது யாருன்னா காரன் வரக்கூடிய காரன் வாலிஸ் பிரபு. குடிகாரன், குடி அப்படின்னா குடிமை பணி, காரன் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. காவல்காரன் அப்படின்னா காவல் அப்படின்னா காவல்துறையை முதல்ல ஏற்படுத்தியது காரன் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே காரன் வாலிஸ் பிரபு தான் 1793 நிலையான நிலவரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த நிலையான நிலவரி முறையை பொறுத்த வரைக்கும் இதோடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை மற்றும் பிஸ்வேதாரி முறை. நீங்கள் அடிக்கடி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியது யார், ஜாகீர்தாரி முறையை அறிமுகப்படுத்தியது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுவுமே தனித்தனி வரி கிடையாது. எல்லாமே இந்த நிலையான நிலவரி முறை தான். இந்த நிலையான நிலவரி முறையுடைய வேறு பெயர்கள் தான் ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை மற்றும் பிஸ்வேதாரி முறை. இதை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1793 காரன் வாலிஸ் பிரபு தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். இது வந்து எங்கெங்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, வாரணாசி. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சில வரிகள்லாம் எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வங்காளம், பீகார், ஒரிசாவை போட்டுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த 3 பகுதிகள் தான் எது அறிமுகப்படுத்தினாலுமே அறிமுகப்படுத்துவாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமான பகுதி பார்த்திங்கன்னா வங்காளம் தான். காரணம் இதுதான் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய முதல் அந்த கோட்டை வில்லியம் கோட்டை இருக்குல்ல, புனித வில்லியம் கோட்டை கொல்கத்தாவில். அங்கே தான் இவங்க வந்து இவங்களுடைய ஆளுநர் பதவி எல்லாமே முதல்ல அங்கே தான் வந்து நிலையாக இருந்தாங்க. அவங்களோட அதிகாரம் மொத்தமாகவே ராபர்ட் கிளைவ் அவர்களால் பரவலாக்கப்பட்ட பகுதிகள் பார்க்கும்போது வங்காளம், பீகார், ஒரிசா தான். அதுலேயும் குறிப்பிட்ட பகுதி பார்த்திங்கன்னா வங்காளம் தான். அதனால் எது அறிமுகப்படுத்தினாலும் இந்த இதுதான் வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி. அவங்க எது பண்ணாலுமே முதல்ல இதை தான் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. 1905 ஏற்பட்ட வங்க பிரிவினையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி வங்காளம் தான் அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. பார்ப்போம். நிலையான நிலவரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள்னு பார்த்திங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா மற்றும் வாரணாசி. இந்த நிலையான நிலவரி முறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார். இது ரொம்ப போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது தான் இது. நிலையான நிலவரி முறையை காரன் வாலிஸின் மடத்தனமான பெரிய தவறு அல்லது பிழை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியரான ஆர்சி தத் அப்படி சொல்லியிருப்பாரு. நிலையான நிலவரி முறையை காரன் வாலிஸின் மடத்தனமான பெரிய தவறு அல்லது பிழை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியரான ஆர்சி தத் தான். ஆர்சி தத். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துருவோம். நிலையான நிலவரி முறை 1793 காரன் வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்தியிருப்பார். நிலையான நிலவரி முறையோட வேறு பெயர்கள் ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை மற்றும் பிஸ்வேதாரி முறை. நிலையான நிலவரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, வாரணாசி. நிலையான நிலவரி முறையை காரன் வாலிஸின் மடத்தனமான பெரிய தவறு அல்லது பிழை என்று கூறியவர் யார்? ஆர்சி தத். ஓகேங்களா? காரன் வாலிஸ் பிரபு பொறுத்தையும் இன்னொன்று சொல்லியிருப்பேன், நிலையான நிலவரி முறை அறிமுகப்படுத்தியவரும் காரன் வாலிஸ் பிரபு தான். குடிமை பணிகளின் தந்தையும் காரன் வாலிஸ் பிரபு தான். காவல்துறையை முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தியதும் காரன் வாலிஸ் பிரபு தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஏஆர் டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.